இந்தியா கனவு பலிக்காது. டொனால்டு டிரம்ப் திட்டவட்டம். பரபரக்கும் உலக அரசியல். உலகின் சக்தி மிகுந்த நாடுகளில் ஒன்றான அமெரிக்காவில் அதிபர் ஆட்சி நடைபெற்று வருகிறது. அங்கு தற்போது புதிய அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்றுள்ளார். அவரது பதவியேற்பு பல நாடுகளை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது என்றே கூறலாம். இதற்கு காரணம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கொடுத்த வாக்குறுதிகள்தான். அதிபர் தேர்தலின் போது அமெரிக்கர்களுக்கே என்ற வாசகத்தை குறிப்பிட்டு தீவிர பிரச்சாரம் செய்தார். மேலும் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதற்கு தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உலக அளவில் அமெரிக்காவை உச்சத்திற்கு கொண்டு செல்ல உள்ளதாகவும் கூறியிருந்தார். இதற்கிடையேதான் டாலருக்கு பதிலாக பிரிக்ஸ் மாநாட்டில் புதிய கரன்சியை கொண்டுவர திட்டமிடப்பட்டது. ரஷ்யா, சீனா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் கூட்டமைப்பான பிரிக்ஸில் இந்த முடிவு எட்டப்பட்டது. இதனால் உலக நாடுகள் பல டாலருக்கு மாற்றாக புதிய கரன்சியில் வர்த்தகம் செய்யும் என கூறப்படுகிறது. அப்படி செய்தால் அமெரிக்காவின் பொருளாதாரத்திற்கு பெரும் பின்னடைவு ஏற்படும். எனினும் மற்ற நாடுகளின் கரன்சி மதிப்பு உயருவதற்கு வாய்ப்பு உள்ளது என கூறப்படுகிறது. முன்னதாக டாலருக்கு பதிலாக வேறு கரன்சியை பயன்படுத்தினால் 100% வரி விதிக்கப்படும் என டொனால்டு டிரம்ப் உலக நாடுகளை எச்சரித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது அதிபராக பதவியேற்ற நிலையில் டொனால்டு டிரம்புடன் பிரதமர் மோடி செல்போனில் உரையாடி இருந்தார். அப்போது சட்டவிரோத குடியேற்ற வெளியேற்றம் உள்ளிட்ட இரு நாட்டு பிரச்சினைகளுக்கு சுமூகமான தீர்வு எட்டப்படும் என கூறப்பட்டது. இதற்கிடையே பிரதமர் மோடி அடுத்த மாதம் அமெரிக்காவுக்கு பயணம் செய்ய உள்ளதாகவும் அப்போது டொனால்டு டிரம்பை சந்தித்து பேச உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில் இந்தியாவின் திட்டம் நடக்காது எனவும் அதனை நிறுத்த உள்ளதாகவும் டொனால்டு டிரம்ப் அதிரடியாக பேசியுள்ளார். புளோரிடாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய டொனால்டு டிரம்ப் டாலருக்கு எதிரான பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளின் கனவு பலிக்காது என்றார். மேலும் இந்தியா, சீனா மற்றும் பிரேசில் கூட்டமைப்பு நாடுகள் மிகப்பெரிய வரி விதிப்பாளர்கள் என்று கூறினார். மேலும் தனது அரசாங்கம் மேற்கண்ட நாடுகளை இந்த பாதையில் தொடர அனுமதிக்காது. அமெரிக்காவை முதலிடத்தில் வைப்பதால் நாங்கள் இனி அதை நடக்க விடமாட்டோம் எனவும் கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த மாத தொடக்கத்தில் டிரம்பை சந்திக்க வாய்ப்புள்ளது என்ற தகவல் வெளியான சிறிது நேரத்திலேயே இந்த கருத்துக்கள் வந்துள்ளன. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.